எந்த விதமான ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுவும் விவசாயிகளுக்கு கடந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா மேகதாது அணை அந்த பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழல் போன்றவற்றால் தான் இன்னைக்கு விவசாயிகள் இந்த ஆட்சி அமைஞ்ச நாளிலிருந்து கடந்த 3 மாதங்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாரு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். எனவே அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற விதமாக இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாகத்தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து அவங்களுடைய கட்சியினுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து அவர் கலந்துகிட்டது கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் இந்த வாக்குறுதியை சொல்லி தான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யலை. முதல்ல என்ன சொன்னாரு, 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று அது 75,000 மாத்தினாரு. ஆனா இன்னைக்கு விவசாயிகள் நீங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி முழு கடன் தள்ளுபடி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த விதமான பதிலையும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாய் திறக்கிறது இல்லை. அது மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகம் இன்னைக்கு திறக்க முடியாதுன்னு, கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவுசெய்து வராதிங்க, நாங்க தண்ணிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இந்த காவிரி விஷயத்துல, மேகதாது அணை விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்கிறத காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பத்தி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அப்போ இது தொடர்பாக இன்னும் விரிவா பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாய படுகொடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே விவசாயிகளுக்கு துணை நிற்கும். நன்றி. இன்னைக்கு பிளாக் ஷர்ட்ல எல்லாம் வந்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இதெல்லாம் நான் பேசுறேன், எல்லாரும் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். தொடர்ந்து விவசாயிகள் இந்த 3 மாசமா பல்வேறு தொடர் இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க, தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிஞ்சு எங்களுடைய எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவிச்சோம். அதே நாடகத்தை தான் தாவேகாவும் போடுதுன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியிருக்காரு. நாடகமா? என்ன நாடகம்? நீங்களும் வேளாண் பட்ஜெட்னு ஒரு நாடகத்தை போட்டீங்க, அவங்களும் அதே நாடகத்தை போடுறாங்க அப்படின்றது அவரோட. நாங்களாம் இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண போறோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோமா? சொல்லுங்க. வாக்குறுதி கொடுத்தது யாரு? அவர் என்ன சொன்னார்னா 20 துறை பட்ஜெட்ல எப்படி திமுக ஒரே வேளாண் பட்ஜெட்டா 20 துறை சார்ந்த திட்டங்களுக்குள்ள கொண்டு வந்ததோ, நாளைக்கு இது அனைத்தையும் சட்டமன்றத்தில் பேச இருக்கிறோம்.
முடிஞ்சா தைரியம் இருந்தா முதலமைச்சர் இதற்கு எந்திரிச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும். நாங்கள் அவையில பதில் சொல்றோம்.